என்னது? மீன் வயிற்றுல வச்சு கடத்தின வைரத்தையே கண்டுபிடிச்சு எடுத்துட்டானா? அந்த எஸ்பி பயங்கரமான ஆளத்தா இருக்கணும். ஏற்கனவே அவனால நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இனிமே அவனை உயிரோட விட்டு வச்சிருந்தோம் நம்ம பிழைக்கிறதே கஷ்டம். இதுக்கு நாம ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். வழி என்ன வழி? அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பி ஆகணும். ஊரை விட்டன இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன். எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. வா தம்பி உட்காரு. உன் பேர் என்ன சொன்ன? ஜீவா. ஜீவா, இத வந்துட்டேன். லட்சுமி, காபி கொண்டு வா. தம்பி, காக்கி சட்டை போட்டவன் வீட்டுல காத்து கூட அனுமதி எல்லாம் வெளியே போக முடியாது. நீ இவ்வளவு சுலபமா தப்பிக்க பாக்குறீங்க. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் உன்னை இவ்வளவு சுலபமா பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணாவை ட்ரெயின்ல இருந்து காப்பாத்தினவர் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு என்ன தாக்க வந்த கும்பல சமாளிக்க உதவியா இருந்தவரும் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் இவரை அரெஸ்ட் பண்ண போறேன். அப்படியா? என்னங்க நீங்க உங்களை காப்பாத்தினவரை போய் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? இவர் செஞ்ச உதவிக்காக நான் 1000 தடவை நன்றி சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா இவர் செஞ்ச குற்றத்துக்கு சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் நன்றி இல்லாதவங்க காட்டிட்டீங்களே. தம்பி, வள்ளல் வேஷம் போட்டவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல, காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல. அண்ணே, நீங்க செய்யறது அநியாயம், அக்கிரமம். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணவே கூடாது. யாரும் பேசக்கூடாது. ஜீவா, மாடி போ. அண்ணி, அவர் ரொம்ப நல்லவர். அவரை போய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணணுமா? உங்க அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திருந்து பாப்போம். ஜீவா, நீ ரொம்ப சாமர்த்தியாலியா இருக்க, சின்ன வயசாம இருக்க. ஏன் இப்படி கொள்ளையடிக்கிற? இதுக்கு பதில் மாடியில வாழ்றவங்களுக்கு தெரியாது, ஏழையா குடிசையில வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? எரியாத அடுப்பு, ஏற்றாத விளக்கு, இதான் ஏழைகளுக்கு சொந்தம். குறையாத செல்வம், கொலைகார நெஞ்சம், இதான் பணக்காரங்களுக்கு சொந்தம். அந்த பணக்கார பாதைகிட்ட இருந்து கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்சு? தம்பி, நீ ஒருத்தர் இப்படி செய்யறதுனால நாட்டில் உள்ள வறுமை போயிடுமா? கடலு எல்லாத்தையும் ஒரு கட்டரு மேல குடிக்க முடியுமா? இத சட்டத்தாலையும் சத்தியத்தாலையும் தான் மாத்த முடியும். சட்டமோ சத்தியமோ என்னைக்கோ செத்து போச்சு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் புத்தகம் தான். நீ நினைக்கிற தப்பு. உன்ன மாதிரி துணிச்சுள்ள இளைஞர்கள் துணை இருந்தா நாங்க பல குற்றவாளிகளை பிடிக்கலாம். உங்க கணக்குப்படி பார்த்தா நானும் ஒரு குற்றவாளி தானே. நீ குற்றவாளியா பிறக்கல, குற்றவாளியா ஆக்கப்பட்டவன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, என் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறேன், உன்னை எனக்கு துணையா சேர்த்து. என்ன யோசிக்கிற? அநியாயம் ஒழிய வேண்டாம், ஒழியணும். அக்கிரமங்கள் அடங்க வேண்டாம், அடங்கணும். சமூக விரோதிகளை நசுக்க வேண்டாம், நசுக்கணும். ஏழைங்க நல்லா வாழ வேண்டாம், வாழணும், வாழணும். அப்போ இன்னிலிருந்து என் கூடவே இருக்க. தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்க? என்ன உண்மை இருக்கீங்க? வாயில என்ன குழக்கத்தையா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களா? மாப்பிள்ள பந்தா பண்ணாதீங்க, பேசுங்க. அவரை சொல்லி தப்பு இல்ல. மாப்பிள்ளன்னு சொல்லி ஒரு கிள்ளிக்கிறிய கிள்ளி போட்டா அதுவும் ஒரு துள்ளு துள்ளுமா. இவர்கிட்ட இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. முட்டிக்கு முட்டி தட்டினாதான் பதில் சொல்லுவாரு. அவன்கிட்ட ஏன் கோச்சுக்கிறீங்க? அவன் எஸ்பி புள்ள உங்க பாஷையில பேசுறான். தம்பி, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்க? வெக்கப்படாம சொல்லு. நான் ஏன் கேட்கிறேன்னா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அவர் மட்டும் என்ன 5008 பயிர் நான் சொன்னாரு. இப்ப பாருங்க, அவரே சொல்லுவாரு. எங்க சொல்லுங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கீங்க. வெரி குட். அப்ப சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். லட்சுமி, டைம் ஆச்சு, சீக்கிரம். ஹலோ, ராஜசேகர் ஹியர். அப்படியா? என்ன விஷயம்? பாஸ்கல், யாரா பேசுறது? ஹலோ 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 ஹலோ. ஸ்டூபிட். யார் தங்கச்சி கோமா பேசிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் போன்ல மிரட்டுறான். என்ன மிரட்டானா? இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா காக்கி சட்டை போட முடியாது, கண்டாங்கி இதெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுல தான் இருக்கணும். நான் வரட்டுமா?
தெரியுமா? ஓ, நல்லா சுட தெரியுமே. என்கிட்ட கூட ஒரு துப்பாக்கி இருக்கு, பாத்தீங்களா? அங்கிள், அந்த துப்பாக்கி தாங்க அங்கிள். தரமாட்டேன். அங்கிள் தாங்க அங்கிள். ஐஸ்கிரீம் சாப்பிடு. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம். ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்ற பிள்ளை இப்பதான் பாக்குறேன். இதை சாப்பிட்டா தான் அந்த பழைய துப்பாக்கியை வாங்கிட்டு புது துப்பாக்கியை கொடுப்பேன். அப்படியா? சரி தாங்க. அந்த புது துப்பாக்கி தாங்க அங்கிள். தேங்க்யூ அங்கிள். நீ என்ன சொல்றியா? 3 வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன். ஒரு ஈ காக்காவை கூட சுட்டதில்ல. குருவியே துப்பாக்கியில உட்கார்ந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது. ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும். விளையாடாத. நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடணும்? போ, சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு. அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு. போப்ப. யோ, அங்க யாரையா மாங்காய் தேடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். ஊறுகாய் போட்டு சாப்பிடணும். என்ன சுட்டுட்டா அப்புறம் தோசை சொல்றது யாரு, இட்லி சொல்றது யாரு, வடை சொல்றது யாரு? யூ ஆர் கரெக்ட். உன்னை சுடக்கூடாது. சுட வேண்டிய ஆளத்தான் சுடணும். நீ சுடு. கையில என்னடா துப்பாக்கி? உங்க அப்பாவை சுடலான்னு எடுத்துட்டு போறேன். என்ன அப்பாவையா? குடு. என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள குண்டு ஏதாவது இருக்கா? குடு. நான் சுடுறதுக்கு போறேன். என்ன இவங்கிட்ட எல்லாம் துப்பாக்கி கொடுத்திருக்காங்க? இவங்க அப்பா தான் எஸ்பி ஆச்சே, அதான் விளையாடுறதுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. வா. இந்த விளையாட்டுலாம் உங்க அப்பாட்ட விட்டுட்ட. போய் கை கால் கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு. போடா. உன்னுடைய துப்பாக்கி விளையாட்டெல்லாம் காலையில 8 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான். ஈவினிங் டயத்துல இதெல்லாம் கூடாது, சரியா? சரி. நாளைக்கு காலையில நீங்க 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நான் உங்களை சுடுவேன். ஜமாய் ராஜா, ஜமாய். இங்க பாருங்க, கைது செய்யறதுன்னா முதல்ல உங்களை தான் கைது செய்யணும். எதுக்காக? ஆமா, நீங்களும் திருடனும் ஒண்ணுதானே. என்ன சொல்ற நீ? பின்ன அவன் தொழில முடிச்சிட்டு ராத்திரி 3 மணி 4 மணிக்கு அப்புறம் தான் வருவான். நீங்களும் அப்படிதான் வரீங்க. அதான் இன்னைக்கு டயத்துக்கு வந்துட்டேனே, அப்புறம் என்ன? போங்க. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே போறதில்ல. நானும் தான் தூங்கவே போறதில்ல. ஏன் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன நாள். அடே, நான் மறந்தே போயிட்டேனே. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு ஒண்ணா யோசனை பண்ணி பார்க்க போறோம். என்னென்ன நடந்தது? காலையில கல்யாணம் நடந்தது, சாயந்தரம் ரிசப்ஷன் நடந்தது, அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ் மியூசிக் நடந்தது, அப்புறம் அது இது என்ன நடந்தது? லட்சுமி, எப்பவும் உன் கூடவே இருக்கணும். சாவல கூட நாம பிரியவே கூடாது. என்னங்க இது? இப்ப போய் சாவ அது இதுன்னு பேசிட்டு ஒரு பேத்திக்கு சொன்னேன், எப்பவும் உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்கா. என்னங்க இப்படி? இனிமே நம்ம வாழ்க்கையில ராத்திரியே வராதா? ராத்திரி வரவே கூடாது, பொழுது விடியவே கூடாது. டாடி, டாடி,
மணிக்கு அப்பாவை நான் சுடுறேன்னு சொல்லி இருந்தேன். ரூம்ல போய் பார்த்தா ஆளை காணோம். அதுவா தாம்பரம் பக்கத்துல ஏதோ கலாட்டாவா, அதனால உங்க அப்பா 3 மணிக்கு எழுந்திருச்சு போயிட்டாரு. இப்ப சுடலான்னு பார்த்தேன், தப்பிச்சுட்டாரே.